உங்களுக்கு விட்டமின் டி கம்மியா இருக்கா? அப்ப நீங்க காலை நேரத்தில வரக்கூடிய இளம் வெயில்ல நின்னா மட்டும் தான் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றத நம்ம கேட்டுருப்போம். உண்மையாகவே காலை வெயில்ல நின்னா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்குமா? இல்ல வேற எந்தெந்த நேரத்தில நிக்கும்போது உங்களுக்கு அதிக அளவு விட்டமின் டி கிடைக்கும்? விட்டமின் டி குறைபாட்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? அத எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாகவே இந்த காலை இளம் வெயில்ல நின்னா மட்டும் தான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தவறா தான் நம்ம நெனச்சுட்டு இருந்திருக்கோம். நம்ம தோல்ல இருக்கக்கூடிய 7 டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களும் சேர்ந்ததுக்கு பிறகு தான் விட்டமின் டி அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்குது. அது காலை வெயில்ல விடவும், மாலை வெயில விடவும், காலை 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெயில்ல தான் அதிக அளவுல புற ஊதா கதிர்கள் கிடைக்குது. அந்த நேரத்துல நம்ம வெயில்ல நின்னா மட்டும் தான் நமக்கு அதிக அளவுல விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இல்லாம இருக்கிறதன் காரணமாக தான் நெறைய பேருக்கு இன்னைக்கு விட்டமின் டி குறைபாடு ஏற்படுது அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு ஆய்வுல, இந்தியால இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துல வாழ்ற மக்களுக்கு 70% பேருக்கு அதிக அளவுல விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதாகவும், கிராமப்புறங்கள்ல இருக்கிற 20% பேருக்கு அதிக அளவுல விட்டமின் டி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல 62% கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆய்வுல பங்கேற்றுக்கிட்ட 66% பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா சென்னை மாதிரியான இடங்கள்ல அதிக அளவுல வெயில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் ஏன் இந்த விட்டமின் டி குறைபாடு வந்துச்சு அப்படின்னா, நெறைய பேரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை வெயில்ல நின்னா தான் விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு, இந்த 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வெயில நெறைய பேர் நம்ம வெளில போறத தவிர்த்தர்றோம். அதனால தான் விட்டமின் டி ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்திலயும், சென்னை மாதிரியான இடங்கள்ல அதிக அளவுல வெயில்லயும், இந்த 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நம்மளால 1 மணி நேரம் வெளியில போய் நிச்சயமா உடற்பயிற்சிலாம் செய்ய முடியாது. நடைப்பயிற்சியும் மேற்கொள்ளவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இந்த விட்டமின் டி குறைபாடு வராம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த விட்டமின் டி குறைபாடு வந்தா தலை சுற்றல், மயக்கம், வாந்தி இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு வரும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்கன்னா, காலையில 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நமக்கு எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ, அப்பல்லாம் நம்ம அடிக்கடி வெயில்ல போய் நின்னுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முட்டை, பால், மீன் மாதிரியான உணவுப் பொருட்கள உண்றதன் மூலியமா இந்த விட்டமின் டி குறைபாடுகள தவிர்க்கலாம். வேறு வழியில இத எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, மருத்துவரின் ஆலோசனைப்படி விட்டமின் டி மாத்திரைகள், மருந்துகள நம்ம உட்கொள்ளலாம் அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. விட்டமின் டி கம்மியா இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிருங்க.